அரசியல் எப்படி செய்வது என்று புரியாமல் தமிழ்நாட்டு நலனை தாரை வார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் ஒரு நாளைக்கு புதுடெல்லியில் என்னென்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை படிக்கிறார். இன்னைக்கு ஒன்று படிச்சிருக்காருன்னா தெரியுங்களா, இந்த மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இப்போ காங்கிரஸ் சொல்லி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் ஈவி.கே. சம்பத் அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள். தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அனுப்புகிறார். சந்திக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், தமிழ்நாடு மக்கள் என்ன மொழியை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். இருமொழி கொள்கையா? இருமொழி கொள்கை தொடரும். தமிழும் ஆங்கிலமும் இருக்கும், இந்தி வராது என்று சொன்னார். வாயில சொல்லல. தர்மலிங்கம் அவர்களும் ஈவி.கே. சம்பத் அவர்களும் வீட்டுக்கு செல்லுகிறார்கள், எம்பியுடைய குடியிருப்பு. ஜவஹர்லால் நேரு அவர் போவதற்கு முன்னே ஒரு கடிதம் காத்திருக்கிறது. அதில் உங்க தலைவருக்கு இந்த மடல், இருமொழி கொள்கை தொடரும், இந்தி வராது, தமிழும் ஆங்கிலமும் தொடர் மொழியாக இருக்கும், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பிரதமருடைய உறுதிமொழி என்று கொடுத்தாரு. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிப்பதில்லையா? அவருக்கு தெரியாதா? இந்த நிதி அறிக்கையில எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பொய் இருக்கிறது. நேற்றைக்கு ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் பேசியிருக்கிறார். ஜல்ஜீவன் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் இல்லாமல் இன்னும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 70 லட்சம் கோடி நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இதுவரை செலவு செய்தது 10,000 கோடி. 60 லட்சம் கோடி எங்கே போடுது என்று கேட்கிறார். நாடு முழுவதும் 70 லட்சம் கோடியை நீங்கள் செலவை செய்திருக்க வேண்டும். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் CAG அறிக்கையில் 10 லட்சம் கோடி தான் செலவிடப்பட்டிருக்கிறது என்றால் மீதி உள்ள 60 லட்சம் கோடி எங்கே? அம்பானிக்கு கொடுத்தீர்களா, அதானிக்கு கொடுத்தீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, ஒரு திட்டமாக அவர் படித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். வேலை வாய்ப்பு திட்டம் 144 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? மோடி சென்னைக்கு வரும்பொழுது ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னீர்கள். ஆனால் கொடுத்தீர்களா? இந்த நிதி அறிக்கையில் சொல்லுகிறார், நாங்கள் வருடத்திற்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம். உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.